ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி அப்டேட். இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம் வெளியாகிருக்கிறதுனாலே மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சமூக அக்கறை, சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை இயக்குனர் வெற்றிமாறன் அருமையாக படம் எடுப்பார். இவர் இயக்கத்தில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடித்து உருவாகியிருக்க படம் தான் விடுதலை 2. இப்போது அந்த படத்தை பற்றின ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல் பாகத்தில் மலைப்பகுதியில் வாழ்ந்த ஒரு மக்களோட இடத்துல சுரங்கத்தை தோண்ட வளங்களை எடுக்க அரசாங்கம் முடிவு செய்யுது. இதை செய்தால் மக்களிடம் இடம் பறிப்போக என அரசாங்கம் ஒரு முடிவுக்கு எதிராக பெருமாள் வாத்தியார் தலைமையில் மக்கள் படை உருவாகுது. மக்கள் பட உதவி மூலமாக அரசாங்கத்தை எதிர்த்து போராடி சுரங்கத்தை தோண்ட வராமல் பெருமாள் வாத்தியார் பண்ணுறாரு. மக்கள் படையை முழுமையாக ஒழிக்கப்பட்ட அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்படுவது தான் சிறப்பு படை. மக்கள் படை மற்றும் சிறப்பு போலீஸ் படையிடையே நடக்கும் தொடர் கடும் பல உயிர்கள் இரு பக்கமும் பலியாகிறது. இந்த போராட்டத்தில் பல ஆண்டுகள் கடந்த நிலையில் சிறப்பு படையில் ஜீப் டிரைவரை வந்து சேர்றாரு கதையின் நாயகன் சூரி, அதாவது குமரேசன். முதலில் மலைப்பகுதியில் இருக்கும் செக் போஸ்ட்டில் பணிபுரியும் அதிகாரிக்கு ஜீப் மூலம் சாப்பாடு கொண்டு செல்லும் வேலையை தான் பார்க்குறாரு சூரி. இந்த சமயத்தில் மலைப்பகுதியில் வாழும் தமிழரசி என்னும் பெண்ணின் மீது காதல் விழுகிறது. ஒரு பக்கம் காதல் ட்ராக் ஓடிக்கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் பெருமாள் வாத்தியாரை தேடும் பணி மும்முரமாக நடைபெறுது. வாத்தியாரை பிடிக்க முடியலன்னா சிறப்பு படம் திணறிக்கிட்டு இருக்க புதிய அதிகாரியை நியமிக்க செய்யப்படுறார் கௌதம் வாசுதேவ் மேனன். இந்த நிலையில் ஒரு நாள் பெருமாள் வாத்தியார் தங்கியிருக்க இடத்த சூரி பார்த்துடுறாரு. அதே சமயத்தில் தனது காதலிக்கும் கிராம மக்களுக்கும் போலீஸில் கொடுமை நடக்குது என்பது தெரியுது சூரிக்கு. விஜய் சேதுபதி இருக்கும் இடத்தை அதிகாரிகளிடம் சொல்ல முயற்சி செய்கிறார். டிஎஸ்பி கௌதம் வாசுதேவ் மேனன் கூறி பெருமாள் வாத்தியாரை பிடிக்க அவர் பதுங்கியிருக்கும் இடத்துக்கு போலீஸ் படையும் சூரியன் சென்று சொன்னபடியே பெருமாள் வாத்தியாரை பிடித்து எடுக்கிறார் சூரி. இதுவே விடுதலை முதல் பாகத்தின் கதை. சரி, விடுதலை இரண்டாம் பாகத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க. வாத்தியார் கைது செய்யப்பட்டு போலீஸ் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. கௌதம் மேனன் இது மேல் அதிகாரிகளிடம் கூற அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. விசாரணை நடந்து வரும் நிலையில் தமிழக தலைமைச் செயலாளராக இருக்கும் ராஜீவ் மேனன் உத்தரப்படி விஜய் சேதுபதியை வேறொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் சேதுபதியை அழைச்சி செல்லும் ஜீப் டிரைவராக சூரி இருக்கிறாரு. இந்த பயணத்தில் ஒரு கட்டத்தில் காட்டுக்குள்ளே இவங்க சிக்கிக்கொள்ள எந்த பக்கம் போவதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வாத்தியார் விஜய் சேதுபதி தன்னுடைய முன்கதையை சொல்ல துவங்குறாங்க. தனது கிராமத்துக்கு எதிராக தலைமுறையாக நடந்து வரும் கொடுமை இனி அடுத்த தலைமுறைக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக கருப்பன், அதாவது கேன் கருணாஸ் ஒரு கொலை செய்கிறாங்க. இதை அறிந்த விஜய் சேதுபதி அவரை பண்ணை வீட்டாளர்களிடமிருந்தும் போலீஸிடமிருந்தும் காப்பாற்றுறாரு. ஒரு இடத்துல மறைஞ்சி வைக்கிறாரு. கருப்பனுக்கும் ஒரு ஆபத்து வராது என போலீஸ் சொல்ல அவரை போலீஸில் சரணடைய வைக்கிறாரு விஜய் சேதுபதி. ஆனால் போலீஸ் துரோகம் செய்ய கருப்பன் மற்றும் அவரோட மனைவி பண்ணை வீட்டாளர்களை கொலை செய்கிறாங்க. இதில் விஜய் சேதுபதிக்கு உயிர் போகும் நிலைமை ஏற்படுது. விஜய் சேதுபதியை கம்யூனிஸ்டாக கிஷோர் காப்பாற்றுகிறார். இதன் பின் கிஷோருடன் இணைஞ்சி மக்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமையை தட்டி கேட்குறாரு விஜய் சேதுபதி. ஒடுக்குமுறை, தீண்டாமை என இதுபோல் பல விஷயங்களை வைத்து மக்களை அடிமைப்படுத்தி வருபவர்களுக்கு எதிராக போராடும் விஜய் சேதுபதி அதே சிந்தனையை கொண்டுள்ள மஞ்சு வாரியரை சந்தித்து காதலிக்கவும் துவங்குறார். இருவருக்கும் திருமணம் நடக்குது. தனக்கு உயிர் கொடுத்த கிஷோரை தனது உயிராக விஜய் சேதுபதி பார்க்குறார். ஒரு கட்டத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக இதற்காக நடக்கும் கொடுமைகளை வன்முறையாலும் தட்டி கேட்கலாம் என முடிவு செய்கிறார் விஜய் சேதுபதி. கிஷோரிடமிருந்து வெளியேறுகிறார். விஜய் சேதுபதி வெளியேற சமயத்தில் கிஷோர் கொலை செய்யப்படுகிறார். தனது உயிராக நினைத்த ஒருவரை கொலை செய்தவர்களை பழி வாங்குகிறார் விஜய் சேதுபதி. தனது கதையை சொல்லி முடித்த விஜய் சேதுபதி பாலத்திற்கு வெடி வைத்தது எப்படி, அதனால் பல மக்களின் உயிர்களை போக காரணம் யார் என்பதை போலீஸ்கிட்ட சொல்ல வாத்தியார் மீது போலீஸ் பார்வை மாறுது. இந்த சமயத்தில் விஜய் சேதுபதி காப்பாற்ற அவரோட தோழர்கள் அங்கே வந்துடுறாங்க. இதன் பின் என்ன நடந்ததுன்னு தான் படத்தோட மீதி கதை. இயக்குனர் வெற்றிமாறன் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் சிறப்பாக செதுக்கிறார். முதல் பாகத்தின் இடையிலே சென்ற தமிழ் என்கிற கதாபாத்திரம் இரண்டாம் பாகத்தில் என்ட்ரி கொடுத்து அனைவரையும் ஷாக் கொடுத்து திரைக்கதையை திருப்புமையாக்குது. முதல் பாகத்தில் இந்த கதையை சூரி சுமந்து சென்ற நிலையில் இரண்டாம் பாகம் முழுக்க விஜய் சேதுபதி கதாபாத்திரம் பயணிக்கிறார் வெற்றிமாறன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதிராக அதிகாரம் என்னவெல்லாம் செய்யும், தனக்கு அதிகாரம் கிடைக்கும் போது ஒரு மனிதன் எப்படி மாறுவான்றதை அழகாக காட்டியிருக்காரு. போலீஸ் அதிகாரியின் கட்டளைக்கு கீழே வேலை செய்கிறாங்களா அல்லது மக்களுக்காக வேலை செய்கிறாங்களா என்ற கேள்வி எழுந்த நிலையில் சூரி கதாபாத்திரம் எடுத்த முடிவு அருமையாக இருந்தது. கேன் கருணாஸ் சில நிமிடங்கள் படத்தில் வந்தால் கூட
வாத்தியாரின் பாதைக்கு கென் கருணாஸின் வாழ்க்கை துவக்கப்புள்ளியாக அமையுது. அதேபோல் விஜய் சேதுபதியை வழிநடத்திய கிஷோர், மனைவியாக தோளோடு தோள் நின்ற மஞ்சு வாரியர், உடன் இறந்த டி.ஏ. தத்துவத்தை பின்பற்றி தோழர்கள் என திரைக்கதையில் புரட்சியின் வெளிப்பாடாக இருந்தது. ஆனால் விஜய் சேதுபதியின் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் சில குழப்பம். அதை புரியும்படி எடுத்துருக்கலாம். மற்றபடி அனைவரும் திரைக்கதையுடன் ஒன்றி போகிறான். திரைக்கதை, வசனம், இயக்கம் என வெற்றிமாறன் அசத்தியிருக்காரு. மக்களுக்காக போராடிய ஆனால் மக்களுக்கே தெரியாமல் உயிர் நீத்த தலைவர்களை பற்றி விடுதலை 2 படத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் அழுத்தமாக கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அது மிகப்பெரிய தாக்கத்தை படம் பார்த்து முடித்தவுடன் ஏற்படுது. இசைஞானி இளையராஜாவோட பாட்டு, பின்னணி இசை இந்த படத்துக்கு பலம். வேல்ராஜோட ஒளிப்பதிவு வேறு லெவல். எடிட்டிங் சிறப்பு. ஆனால் டப்பிங் சில இடங்களில் சொதப்பிச்சு. கதாபாத்திரங்கள், லிப் சீன்ஸ், வசனங்களோட சில இடங்களில் ஒத்துப்போல. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட இயக்கம், வசனம், நடிகர் நடிகையோட நடிப்பு, பின்னணி இசை, பாடல், ஒளிப்பதிவு, அழுத்தமான கருத்து. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இடைவெளிக்கு பின் திரைக்கதையில் ஏற்பட்ட சில குழப்பம். மொத்தத்தில் மக்களுக்காக போராடிய தலைவர்களின் வழியையும் அவரோட தத்துவத்தையும் பேசியுள்ள இந்த படத்துக்கு நம்ம சேனல்லிருந்து 5க்கு 3.5 வரைக்கும் ரேட்டிங் தரலாம்.